தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்த செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியும் அடுத்தடுத்து வரிசையாக சிக்கிய பல நபர்கள். விசாரணையின் போது சிக்கிய 2,80,00,000 பணம். என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டுல? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்ததாக செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி மீது குற்றச்சாட்டப்பட்டுச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த வழக்குல கைதானாங்க. இதுவரைக்குமே போலீஸ் அதிகாரிகள் மொத்தம் எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 பேரை கைது பண்ணிருக்காங்க. சரியா? இந்த 11 பேர்த்துக்கிட்டையும் போலீஸ் அதிகாரி நாளுக்கு நாள் என்ன பண்ணாங்க, தீவிர விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இதுவரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் 2,80,00,000 பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பணத்தை யாருகிட்ட இருந்து பறிமுதல் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமான தகவல் வெளியிடல. பட் நாங்க 2,80,00,000 பறிமுதல் பண்ணிருக்கோம் ஹவாலா பணத்தை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா சீக்கிரத்துக்குள்ள விசாரணை போது நாங்க யாருகிட்ட இருந்து கைப்பற்றோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த 11 பேர்த்த கைது பண்ணி வச்சிருந்தாங்களா, இந்த 11 பேர்த்துக்கிட்டையும் நாளுக்கு நாள் தீவிர விசாரணை பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க சமயத்துல போலீஸ் அதிகாரிகிட்ட ஒரு தகவல் வருது. அதை விசாரணையின் போது சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த வழக்குல 3 பேர் ஈடுபட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பேர்லாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம்னா சரவணன், கருணாநிதி, வினோத் இவங்க 3 பேருமே ஈடுபட்டதாட்டும் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்த 3 பேர்த்தையும் விசாரணைக்காக 3 பேர்த்தையும் கூட்டிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரணையின் போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த 3 பேருமே இடைத்தரகராக செயல்பட்டதாகவும் தெரிய வந்துச்சு. பட் இன்னுமே இவங்கள்ட்ட ரொம்பவே தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மேலும் இந்த வழக்குல யாராவது ஈடுபட்டிருக்காங்களா, வேற யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. பட் இன்னுமே தகவல் அதிகமா அவங்க வெளியிடல. சீக்கிரத்துக்குள்ள சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குதுல. இந்த வழக்கோட பின்னணியை பத்தி நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒரு யூடியூபர் திருநாவுக்கரசு இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட என்ன பண்றாரு, ஒரு நாள் கால் பண்றாரு. கால் பண்ணி நாங்க உங்களுக்கு 35 கோடி ரூபாய் தாரோம், நீங்க சபாநாயகருக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரியா? அதுக்கு இந்த இளையராஜா என்ன பண்ணனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரியா? போனை வச்சுட்டாங்க. அடுத்தது மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இந்த திருநாவுக்கரசு கோபத்துல மறுபடியும் போன் அடிச்சு, நீங்க இந்த நாங்க இப்படி பேசுனதை வெளியே சொன்னீங்கன்னா நாங்க உங்களையும் சரி உங்க ஃபேமிலியும் சரி சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. சரியா? ஆனா இந்த இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சம்பவம் நடந்திருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்காக அமைதியாவே இருந்திருக்காரு. சரி, அதுக்கப்புறம் இனி பொறுத்தது போதும், நம்ம இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுல ப்ரூஃபோட ரெக்கார்டு என்னெல்லாம் பேசினாரு, எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, எல்லா ப்ரூஃபோட கொண்டு போய் அங்க போய் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு கால் வருது, மிரட்டல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் ஜூன் 30 திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு. கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரணை அடிப்படையில ஃபர்ஸ்ட் யார் கைதானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1 3 பேர் கைதானாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன். சரி, இவங்கள்ட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு அடுத்தது இவங்க மூலமா இனி யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜூலை 2 கணக்கு பார்க்கும்போது மொத்தம் 5 பேர் கைதானாங்க. அப்படி பார்க்கும்போது செல்வன், இஎம் சீனிவாசன், ராஜேஷ், கார்த்திக், செந்தில் பாலாஜியோட நெருங்கிய அசிஸ்டன்ட், கரூரோட ஹோட்டல் உரிமையாளர், இவங்க எல்லாருமே கைதாயிருக்காங்க. சரியா? இப்படி இருக்க சமயத்துல மொத்தம் 11 பேர் கைதானாங்க. அதுக்கு பிறகு இவங்க டீமே என்ன பண்ணியிருந்தாங்க, தீவிர விசாரணை பண்ணாங்க போலீஸ் அதிகாரிகள். இவங்க வாக்குமூலத்துல என்னாச்சு, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி பேரும் லைட்டா அடிபட்டுச்சு. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கும்போது இவங்க ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக இவங்க 2 பேர்த்துக்குமே
ஆன்லைன் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சம்மன் வந்து குடுத்திருந்தாங்க. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சம்மன் வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் அதிகாரி வந்து வாங்கிட்டு நேரா கரூருக்கு போனாங்க. கரூருக்கு போய் போலீஸ் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி எங்கலாம் இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்த்தாங்க. பட் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. உடனே கரூர்ல போய் அவங்க அம்மா, அப்பா வீட்ல போய் இந்த சம்மன குடுத்தாங்க. எப்ப ஆஜராகணும்னா, ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள்ள இவங்க வந்து ஆஜராகணும். அப்படிங்கிற மாதிரி சம்மன்ல குடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த சம்மன் குடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜும் அவங்களுடைய தம்பி அசோக் குமாரும் வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வந்து ஆஜராவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க ஆஜரானாங்கன்னா என்ன யாதுன்னு தெரியும். இவங்களையும் இப்படி விசாரிப்பாங்கல்ல அப்படின்னு தான் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல இவங்க ஆஜராகல. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி சம்மன் வந்து 2 பேர்த்துக்கும் குடுத்திருந்தல. ஆனா இவங்க ஜூலை 7ஆம் தேதியே செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க. சரியா 2 பேத்துக்குமே தனித்தனி வக்கீல் தான். செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க அந்த மனுல. எங்கள வந்து இந்த மாதிரி உள்ள போடுறதுக்காக தான் எங்களுடைய பொய் வழக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய அசோக் குமார் அவங்களுடைய தம்பி இருக்காங்களா செந்தில் பாலாஜியோட தம்பி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முக்கியமா அந்த மனுல நான் செந்தில் பாலாஜியோட தம்பியின் ஒரே காரணத்தினால தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என் மேல வந்து பொய் பழிய வந்து போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கு தரப்புல இருந்து மனு வந்து குடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில கோர்ட் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. முன்ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில வந்து போலீஸ் அதிகாரிகள் உங்கள எப்ப விசாரணைக்கு கூப்பிடுறாங்களோ, அதாவது விசாரணைக்கு கூப்பிடுறாங்கன்னா, நீங்க காலை, மாலை வந்து நீங்க ஆஜராகணும். அவங்கள வந்து அத மறுக்கக்கூடாது. விசாரணைக்கு நீங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் தரப்புல இருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் இந்த சம்பவத்தில ஈடுபடுறத இன்னும் மேலும் மேலும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறதாக இதுவரைக்கும் 11 பேர் கைதாயிருக்கிறாங்க. இப்ப 3 பேர்கிட்ட தீவிர விசாரணை பண்ணியிருக்காங்க. இவங்கள கைது பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னும் டீட்டெயில் வெளியாகல. இனி இந்த 3 பேர்த்துக்கிட்டயும் விசாரணை பண்ணும்போது இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து தெரிய வரும். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறதாட்டு பல தகவலும் வந்து கசிஞ்சிட்டு தான் வருது. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். போலீஸ் அதிகாரிகள் மொத்தமா வந்து இந்த விசாரணை அடிப்படையில மொத்தம் இதுவரைக்குமே 2,80,00,000 ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹவாலா பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி யாரோட பணம் அப்படிங்கிற மாதிரி இது யார் வந்து யாருக்கிட்ட விசாரிக்கும் போது இந்த பணம் மாட்டுச்சு, இது யாருக்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இன்னும் டீட்டெயிலாக வந்து விசாரிச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறதாட்டு பின்னாடி யார் இருந்து தூண்டுறா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இதுவரைக்குமே மொத்தம் வந்து 11 பேர் கைதாயிருக்கிறாங்க. அதுல வந்து செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியும் வந்து அசோக் குமாரும் ஈடுபட்டதாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இன்னைக்கு 3 பேர் வந்து விசாரணை அடிப்படையில வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுல அவங்களும் ஈடுபட்டதாட்டு தகவல் வந்து வெளியாயிருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இனி யாரெல்லாம் இருக்கும்? பின்னாடி இருந்து யார் தான் தூண்டி விட்டுருப்பா? இத பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.